ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை நான் பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. எசேக்கியேலுக்கு தரிசி புத்தகம் 63 அதிகாரம் 16 வசனத்தில், தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் நம்முடைய நாமம் பூர்வ காலத்திலே எழுதி வைக்கப்பட்டது. ஏன்னா அவருடைய நாமம் தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். அவர் தான் நம்முடைய மீட்பர் என்பது பூர்வ காலத்திலேயே எழுதப்பட்டது. அது பிதா உலகத்திட்டத்துக்கு முன்னாடி அதை எழுதி விட்டார். மனிதர் ஒவ்வொருவரும் இப்படி வழி மீறுவாங்க, பாவம் செய்வாங்க, அவங்க பாவத்துக்காக தன்னுடைய ஒரே பேரனகுமாரனை அனுப்பணும். இதெல்லாம் பூர்வ காலத்திலே எழுதப்பட்டது. அதான் பூர்வ காலத்தில் இது அவருடைய நாமம். மீட்பர் என்பது அவருடைய நாமம். கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விடுவார். இது எல்லாமே பூர்வ காலத்தில் எழுதப்பட்டது. ஆண்டவர் அதை எழுதி நம்மை தப்புவிக்க வைக்கிறார். நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறார், தப்பு வைக்கிறார். சில முன்னோர்களுடைய பாவங்கள்னால குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும். ஆனால் கர்த்தர் அதை என்ன செய்வார், கர்த்தரை தேடும்போது அதை மாற்றுவார். எழுதப்பட்டிருக்கும். ஒரு வேறுபடும் நாட்களும் அது எழுதப்பட்டு இருந்ததே. இந்த மாதிரி சில காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் அது நம்முடைய ஜெபத்தினாலும் ஆண்டவரை தேடுவதனாலும் அவர் அதை நம்மை விட்டு விலக்கி ஆசீர்வாதத்தை தருவார். பூர்வ காலம் முதல் அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொண்டு ஜெபிக்கும் போது அது நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தும். ஆமென்.